அன்பான உறவுகளே, உங்களுக்காக நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபின்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒரு லஞ்ச் காம்போ தான். அந்த காம்பினேஷன்ல இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்றத நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நான் ஒன்றும் பெருசாக வேற எதுவும் பண்ணலைங்க. தக்காளி சாதமும் ரைத்தா அண்ட் எக்கு அப்பளம், இதுதாங்க இன்னையோட லஞ்சு ரெசிபி. முட்டை வெந்துகிட்டு இருக்குது. பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. அதில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து போட்டிருக்கு. இது கூட இந்த கரம் மசாலா சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அது பொரிஞ்சு வர நேரம் இந்த பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். அன்பான உறவுகளே, இப்போ பச்சை மிளகாய் வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துப்போம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட தனியா, இஞ்சி, கசகசா, சோம்பு இதை அரைச்சதையும் சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இது கூட இந்த கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். ஒரு சேர வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துப்போங்க. தக்காளி சேர்த்து வதக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் ரொம்பவும் வதங்கக்கூடாது, அதிகமாக வதங்கக்கூடாது, வதங்காமையும் இருக்கக்கூடாது. தக்காளி அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தக்காளி சாதத்தோட, இது ஏற்கனவே நான் இந்த தக்காளி சாதம் வீடியோவில் போட்டிருக்கேங்க. இந்த தக்காளி சாதம் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க அந்த லிங்க்கை நான் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாகவே போடுங்க. இப்போ இதில் வறுத்து வச்ச இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அரிசியை நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இதில் இந்த எடுத்து வச்ச தேங்காய் பால் 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங்கை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாங்க. இது குக்கரில் மாற்றியாச்சுங்க. இப்போ இதை நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வரணுங்க. விசில் வந்த உடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு 6 நிமிஷம் மட்டும்தான் வைக்கணும். அன்பான உறவுகளே, இப்போ இதுல வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட் இது எடுத்து வச்சிருக்கேங்க. இது எதுக்குன்னா, இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்தோம்னா ரைத்தாக்காக. இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி சாதம் தாங்க. தக்காளி சாதம் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் அப்பளம் வச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு சிப்ஸை விட அப்பளம் பிடிக்கிறதுனால அப்பளம் வச்சிருக்கேன். முட்டை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் ஒரு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தயிர் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேங்க. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. அப்போதான் சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் நான் என்ன டிஷ் போட்டாலும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உறவுகளே.